என் விழிகளில் அவள் அப்படிங்கிற டைட்டிலில் தான் நாம் ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். நேற்று வரைக்கும் என்ன கேட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய ஜனனி புதுசாக ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருப்பாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் விளாண்டுருப்பாங்க. ஆக்சுவலி 11th ஜூனியர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கலாய்க்கிறது, கிண்டல் பண்ணுறது. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவங்க பேர் தான் காவ்யா. சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஓரளவுக்கு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கும். நம்மளுடைய மத்திக்கு சும்மா அப்படியே உள்ளுக்குள்ளே பொங்கும் ஆத்திரம். பொசசிவ்னஸில் பொங்குவாங்க நம்மளுடைய மதி. ஆனால் அதை பெருசாக கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ளே என்ன ஹோப்போ அவருக்கு தெரியும். பயங்கர ஹோப்பாக இருக்காங்க. எதுவுமே ஒரு வார்த்தை கூட நம்ம ஜனனிக்கிட்ட கேட்க மாட்டாங்க. ஏன் நீ இப்படி பண்ணுற, எதனால் இப்படி இருக்க அப்படின்னு எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க ஓகே என்ஜாய் பண்ணுறாங்களா, என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்ட்டு விட்டுருவாங்களே தவிர அவங்கள எந்த ஒரு கொஷின்ஸுமே அவங்க கேட்க மாட்டாங்க. நீ அவங்கள பார்க்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஆனால் ஜனனியை ஒரு செகண்ட் கூட விட்டு பிரிய மாட்டாங்க மதி. அவங்க கூடயே தான் இருப்பாங்க, ஒட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆக்சுவலி மதிக்குமே ஜனனியை ரொம்ப பிடிக்கும், நமக்கு தெரியும். ஜனனிக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை வந்து காமிச்சிக்க மாட்டாங்க. டே ஒன்னுலேருந்தே அவங்க ஃபர்ஸ்ட் டே அவங்க ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணதுலேருந்தே நம்ம ஜனனிக்கு மதியம் அவ்வளோ பிடிச்சிருக்கும். பட் அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ, இவங்கெல்லாம் நமக்கு எப்படி செட் ஆவாங்க, நம்ம ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஆக்சுவலி அவங்களுக்குள்ள எத்தனை விஷயம் மைண்டில் ரன் ஆகும் அப்படின்னா, ஒரு விஷயம் பயங்கர கலராக இருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க. இன்னொரு அவங்க கொஞ்சம் ரிச் ஃபேமிலி, நம்மளது வந்து நார்மல் மிடில் கிளாஸ். அந்த மாதிரி அவங்களுக்குள்ள நிறைய அவங்களாம் தேவையில்லாத கற்பனைகள் நிறைய பண்ணிக்கிட்டு அவங்கக்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் வந்து கீப் அப் பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மதி என்ன பண்ணுவாங்க, டெய்லியுமே அவங்க தான் சமைச்சு சாப்பாடு கொண்டு வருவாங்க. கொண்டுட்டு வந்துட்டு இவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டுருப்பாங்க. சம்டைம்ஸ் சொல்லப்போனால் நம்மளோட மதியே ஜனனிக்கு ஊட்டியும் விட்டுருவாங்க. ச்சே, அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, திட்டுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இருந்தாலும் அதை எதுவுமே கன்சிடர் பண்ணிக்காமல் பெருசாக மதி அவங்களுக்குள்ளே இருக்கிற அன்பை முழுசாகவே அவங்களுக்கு கொடுப்பாங்க. அன்பாக அவங்களுக்காக சமைச்சு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது, சாப்பாடை ஊட்டி விடுறது, இப்படி எல்லாமே அவங்களுக்கு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க 10ஓட 11 அந்த மாதிரி தான். அதாவது ஃப்ரெண்ட்ஸுங்க லிஸ்ட்டில் கூட கிடையாது. ஃப்ரெண்ட்ஸுங்க கூட க்ளோஸாக இருப்பாங்க. இவங்க ஜனனிக்கு மதி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுங்க லிஸ்ட்டில் கூட கிடையாது. ஜஸ்ட்டு கிளாஸ்மேட் அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. அவங்க முன்னாடி அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை காமிச்சிக்கவே மாட்டாங்க. கெத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இவங்க. சரின்னு சொல்லிட்டு இப்படியே கொஞ்ச நாள் பார்த்திங்க அப்படின்னா போயிட்டுருக்கும். இந்த இடையில நம்மளுடைய மதி கொஞ்ச நாள் போக 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 அவங்களுடைய சேட்டைகளை செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ நாள் சைலண்ட்டாக இருந்த மதி இப்போ தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய சேட்டைகளை. எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஜனனியை பக்கத்தில் உட்காந்துக்கிறது, இந்த தோளில் சாயிறது, கை கோக்குறது, எங்கேயாவது போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிரவுண்டுக்கு போகிறோம், இல்லை ஸ்டாஃப் ரூம் எங்கேயாச்சும் ஸ்கூலில் தான் நம்ம சுற்றுவோமே. ஸோ அப்படி சுற்றும்போது கூட ஜனனி கையை மதி விடவே மாட்டாங்க. அப்படி பிடிச்சிப்பாங்க. நல்லா அந்த ஃபிங்கர் வந்து பார்த்திங்கன்னா கோத்து தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த ஃபிங்கர்ஸ் வந்து ஹேண்ட் லாக் பண்ணி தான் அவங்க போவாங்க. கை கோத்துக்கு தான் போவாங்க. இவங்களும் சொல்லுவாங்க, எதுக்கு இப்போ இப்படி பிடிச்சிட்டு இருக்க, தள்ளி வா அப்படி சொல்லுவாங்க. எதுக்கு இப்போ சாயாத தள்ளிப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை எதுவுமே அவங்க கன்சிடர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அவங்க கூட கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்குவாங்க நம்மளுடைய மதி. நெருங்கி பழக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க அதை பெருசாகவே நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு நிற்பாங்க. ஆனால் இவங்க பயங்கரமாக நிற்கிறாங்க, இறங்கவே மாட்டாங்க. இவங்க கிட்ட இருந்து எந்த அளவுக்கு அன்பு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுப்பாங்க. ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃப்ரெண்டு, அதாவது மதியோட ஃப்ரெண்டு ஜனனி, இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் ஹவரில் உட்காந்துட்ருப்பாங்க. அப்போது ஜனனியோட ஃப்ரெண்டு கர்ட் ரைஸ் கொண்டு வந்திருப்பாங்க. நம்மளுடைய மதியோட ஃப்ரெண்டு கர்ட் ரைஸ் கொண்டு வந்திருப்பாங்க.
ஜனனிக்கு கர்ட் ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும். "ஏய் கர்ட் ரைஸா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அத வாங்க போவாங்க. ஏன்னா இவங்களுக்கும் சேர்த்து சாப்பாடு எப்பவுமே மதி தான் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து அவங்க அத எடுக்க போம்போது உடனே ஜனனி இருந்துக்கிட்டு, சாரி மதி இருந்துக்கிட்டு, "நோ நீ அத சாப்பிடக்கூடாது. இதுதான் சாப்பிடணும்." அப்படி சொல்லுவாங்க. "ஏன்? எனக்கு அது பிடிக்கும். நான் அதுதான் சாப்பிடுவேன்." அப்படி சொல்லுவாங்க. "நான் சொல்றேன்ல நீ அத சாப்பிடக்கூடாது. இதுதான் சாப்பிடணும்." அப்படி சொல்லுவாங்க. "இல்ல எனக்கு அதுதான் வேணும்." அப்படி சொல்லுவாங்க. "இந்த பாக்ஸாவ எடுத்துக்கிட்டு நான் இத சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு கர்ட் ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும்." அப்படி சொல்லுவாங்க. அப்போ கரெக்ட்டா அந்த ஹேண்ட் வாஷ் பண்ண போயிடுவாங்க இல்லையா? அந்த சிங்கிள் கேப்ல இந்த கான்வர்சேஷன் நடக்கும். அவங்க வருவாங்க. அவங்க வந்துட்டு "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. "நீ வாங்கக்கூடாது." அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லுவாங்க இந்த வாட்டி. இவங்களுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியாம, "இல்ல நான் கேட்பேன்." அப்படிம்பாங்க. "ஏய் இந்தா கர்ட் ரைஸ் சாப்பிடுறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்பாங்க. அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. "இல்ல, இல்ல அவளுக்கு கர்ட் ரைஸ் எல்லாம் பிடிக்காது. நான் புலாவ் கொண்டு வந்திருக்கேன். புலாவ் சாப்பிட்டுப்பாங்க. நீ இத சாப்பிடு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அச்சச்சோ! உனக்கு கேர்டு பிடிக்காதா? உனக்கு கேர்டு பிடிக்கும்னு நெனச்சு நானும் சரி உனக்காக தான் கொண்டு வந்தேன். ஷேர் பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு நெறையவே கொண்டு வந்திருக்கேன் பாரு அப்டி சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே பரவால்ல நம்ம பாதி பாதி இல்ல, இல்ல வேண்டாம் உனக்கு கேர்டு பிடிக்காதுல்ல நீ சாப்பிட வேணாம். நீ இதையே சாப்பிடு. நான் வேணுமா அவ கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்டின்னு சொல்லிட்டு மதி சொல்லுவாங்க. அவங்களுக்கு செம்ம கோவம் வரும். ஜனனிக்கு ஏன் இப்படியெல்லாம் பண்ற? அப்டின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல அவங்களும் விட்டு குடுக்கக்கூடாது இல்லையா? அதனால அவங்க சைலண்ட்டா இருப்பாங்க. சைலண்ட்டா இருந்துட்டு வந்து இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, "ஏய் உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு நீ கர்ட் ரைஸ் சாப்பிட வேணாம்னு சொன்ன? அவளும் எனக்கு ஃப்ரெண்டு தானே! அவ குடுக்குறது நான் சாப்பிடக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "இல்ல நீ சாப்பிடக்கூடாது" அப்படி சொல்லுவாங்க. "அத நீ ஏன் சொல்ற? நான் சாப்பிடுவேன்" அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. "இல்ல, இல்ல நான் குடுக்குறது தான் நீ சாப்பிடணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "நீ குடுக்குறத நான் ஏன் சாப்பிடணும்? நாளைலருந்து நீ எனக்காக எதுவும் கொண்டு வர வேணாம். நான் நான் எங்க வீட்லேருந்து எடுத்து வந்துக்கிறேன். நீ எனக்காக எதுவும் கொண்டு வந்து குடுக்க வேணாம். நீ உனக்கு மட்டும் செஞ்சுக்கோ. எனக்கு ஒண்ணும் நீ செஞ்சு குடுக்க வேணாம். எங்க வீட்ல எங்க அம்மா எனக்கு செஞ்சு தருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் ரூடா பேசுவாங்க. அப்ப இருந்துட்டு, "நான் உனக்காக டெய்லி சமைச்சு எடுத்துட்டு வந்து குடுத்துட்டுருக்கேன். உனக்கு அதில என்ன பிரச்சனை? எனக்கு புடிச்சு தான் நான் சமைச்சு எடுத்துட்டு வந்து குடுக்குறேன். உனக்கு இ நான் சமைச்சு குடுக்குறத சாப்பிடுறதுல விருப்பம் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இங்க பாரு, விருப்பம் இருக்கு. அதுக்காக நீ குடுக்குறது மட்டும் தான் சாப்பிடணும்லாம் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸும் குடுக்குறத நான் சாப்பிடுவேன். எனக்கு நீ வேற, அவங்க வேற கிடையாது. எனக்கு எல்லாருமே ஒண்ணு தான் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டதும் மதிக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாங்க. சீரியஸாவே ரொம்ப ஹர்ட்டா இருக்கும். யாரா இருந்தாலும் ஹர்ட்டா இருக்கும். உங்களுக்கும் ரொம்ப ஹர்ட் ஆயி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கிடும் நம்மளோட மதிக்கு. கலங்குனதும் அவங்க வந்துட்டு, "ச்சீ பே!" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்துல என்ன பண்ணுவாங்க, எதுவுமே பேசாம போய் டெஸ்க்ல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க மதி. இவங்களுக்கும், "என்னடா இவ இப்படி பண்ணிட்டு இருக்காளே!" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா "போனா போ" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டுட்டு அவங்க மட்டும் வெளியில அந்த செவுருல உட்காந்துட்டு இருப்பாங்க. எப்பயும் போல நார்மலா. இவங்க இங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க நார்மலா இருப்பாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு, "ஏய் என்ன பிரச்சனை உனக்கு? என்னாச்சு? மதிக்கிட்ட பேசாம இருக்க?" அப்படி சொல்லுவாங்க. "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் பேசிட்டு தானே இருக்கேன். எனக்கே கிளாஸ் ரூம் போர் அடிக்குது. அதனால இங்க உட்காந்துருக்கேன்." அப்படி சொல்லுவாங்க. "ஏய்! உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? லஞ்ச்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ரூம்குள்ள பேசியிருந்தீங்க. கிளாஸ் ரூம்குள்ள அவள திட்டினதையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்படி சொல்லுவாங்க. "ஆ அப்ப என்ன அதுல? ஆமா எப்ப பார்த்தாலும் ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறா. அதனால தான் நான் திட்டினேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. "உனக்கு அறிவு இருக்கா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏன் என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவ வீடு எப்படிப்பட்ட வீடு தெரியுமா? நல்ல ரிச் ஃபேமிலி. அப்படி இருந்தும் அவ காலையில அவ கிச்சன் ரூம்க்கெல்லாம் போகணும்னு அவசியமே கிடையாது. இருந்தும் அவ உனக்காக சமைச்சு எடுத்துட்டு வந்து குடுத்தா, "நீ இப்படிதான் பேசுவியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "அவள யார் சமைக்க சொன்னா? நானா சமைக்க சொன்னேன்? அவளா சமைச்சுட்டு வந்தா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாரி சொல்லவும், ஆல்ரெடி வேதாள முருங்க மரம் ஏறி தான் இருக்கு. இதில அவங்க ஃப்ரெண்டு வந்து இந்த மாரிலாம் சொல்லவும், இன்னும் வேதாள முருங்க மரம் ஏறி நேரா கிளாஸ் ரூமுக்கு வந்து, "ஏய் மதி" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இவங்க இருந்துட்டு, "என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓங்கி ஒரு அறை விட்டு, "இங்க பார்! உனக்கு அறிவு இல்லையா? எதுக்கு நீ தேவையில்லாம எனக்காகலாம் சமைச்சிட்டு இருக்க? நான் உன்ன சமைக்க சொன்னேனா? நான் உன்கிட்ட சாப்பாடு கேட்டேனா? நான் கேட்டேனா உன்ன ஊட்டி விட சொல்லி? நீ ஏன் உன் இஷ்டத்துக்கு சமைச்சு எடுத்துட்டு வந்த? சரின்னு குடுத்தேன், சாப்பிட்ட, ஊட்டி விட்ட, அதனால வாங்கிக்கிட்ட. என்ன இன்னும் உன் ஃப்ரெண்டு கிட்டலாம் சொல்லி என்ன அசிங்கப்படுத்துறியா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "நான் என்ன சொன்னேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. "அப்புறம் நீ சொல்லாம, நீ எனக்காக தான் அடுப்பு கிச்சன் ரூம்க்கெல்லாம் போய் சமைச்சு எடுத்துட்டு வரேன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் உன்கிட்ட கேட்டேனா, இங்க பாரு நீ தேவையில்லாம ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காத" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க இன்னும் நல்லா திட்டிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு ஒரே அழுக தாங்க முடியாது மதிக்கு. அதுவும் அடிச்சிடுவாங்களா, கண்ணெல்லாம் நல்லா செவந்து போயிருக்கும்.
ஈவினிங்கும் அதே அழுதுகிட்டே நல்லா மூஞ்செல்லாம் வீங்கி போய் வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனதும் அவங்க அம்மா ராமாயணம் ஆரம்பிச்சுருவாங்க. மதியோட அம்மா. ஏன்னா ஆல்ரெடி தான் அடி வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா? அது அவங்களுக்கே தெரியும். இவங்க இந்த கோலத்துல போனதும் மதியம் அவங்க அம்மா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. "ஏய் என்னடி இப்படி வர? என்ன மறுபடியும் அவ அடிச்சிட்டாளா உன்னைய? அவ அடங்கவே மாட்டேங்கிறா. இன்னைக்கு அவள நான் என்னன்னு கவனிக்கிறேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இருந்துட்டு, "நான் போய் அத சும்மா விடுறதா இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க ஸ்கூலுக்கு. அடுத்த நாள் போலாம் அப்படிங்கிற மாரி, "நான் நாளைக்கு வரேன். வந்து அவள நான் கவனிச்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ உடனே மதி இருந்துக்கிட்டு, "அம்மா ப்ளீஸ் அந்த மாரியெல்லாம் எதுவும் இல்ல. நாங்க எல்லாரும் கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருந்தோம். அப்போ கீழ விழுந்துட்டோம். அப்புறம் பால் மேல மூஞ்சில வந்து பட்டுருச்சும்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. "பால் பட்டுருச்சா? என்னடி ஏதேதோ சொல்லிட்டு இருக்க கதையெல்லாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. "இல்லம்மா உண்மைய தான் சொல்றேன். கிரவுண்டுக்கு போனோம், விளையாண்டுட்டு இருந்தோம். அப்போ பால் பட்டுருச்சும்மா" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஏன்டி பார்த்து விளையாட மாட்டியா? மூஞ்சி பாரு. யாரோ அடிச்ச மாரி வீங்கிருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. "ஆமா, பால் அடிச்சது யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அம்மா நாங்க நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுருந்தோம்மா. அவ அதுல இல்லவே இல்ல. நீ ஏன் தேவையே இல்லாம அவள நீ இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மாகிட்ட விட்டே குடுக்க மாட்டாங்க. "இல்லடி மூஞ்சி பார்த்தியா எப்படி வீங்கி போயிருக்கு, எப்படி செவந்திருக்கு வான்னு" சொல்லிட்டு உடனே ஆயில்மெண்ட் எல்லாம் வச்சு விடுவாங்க. இவங்க அடுத்த நாள் எந்திரிச்சு நார்மலா ஆஸ் யூசுவலா எப்பயும் போல சமைச்சிட்ருப்பாங்க. இவங்க அம்மா 1 நாள் 2 நாள் விட்டாங்க. இப்படியே நான் 2, 3 நாள் கன்டினியூஸா 1 வீக்குக்கு மேல இவங்க மார்னிங் எந்திரிச்சு குக்கிங் பண்ணுறதுனால அவங்க அம்மா வந்து கேட்பாங்க. "ஏய் யாருக்குடி நீ குக்கிங் பண்ணிகிட்ருக்க? ஏன் நான் பண்ணுறதெல்லாம் உனக்கு சாப்பிட பிடிக்கலையா? என் சமையல் உனக்கு நல்லா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "அப்படியெல்லாம் இல்லையேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். "அப்புறம் என்னடி புதுசா நீ வந்து குக் பண்ணிட்டு எடுத்துட்டு போற" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாம்மா. "இல்லம்மா நான் ஜனனிக்காக சமைச்சு எடுத்துட்டு போறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்னது ஜனனிக்காக சமைக்கிறியா? யார் கேட்டுட்டு நீ அவளுக்கு சமைச்சுட்டு போற" அப்படின்னு சொல்லுவாங்க. "யாரும்மா கேட்கணும்? எனக்கு அவளுக்கு சமைச்சு குடுக்கணும்னு ஆசை. அதனால நான் கொண்டு போறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "இங்க பாரு அவ ஆல்ரெடி உன்ன அடிச்சிட்டு இருக்கா. உன்ன மனுஷியா கூட மதிக்க மாட்டேங்கிறா. நீ ஏன் அவளுக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போற" அப்படின்னு சொன்னா, "அம்மா அவள எனக்கு பிடிக்கும். என்ன அவளுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காகலாம் நான் இது பண்ண முடியாது. எனக்கு அவள பிடிக்கும். நான் எடுத்துட்டு போவேன். அவ இந்த சாப்பாட தூக்கி போடாத வரைக்கும் நான் எடுத்துட்டு போயிட்டு தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க அவங்க அம்மாகிட்ட சண்டை போட்டு, "அம்மா நான் தான் சொல்றேன்ல விடும்மா. எனக்கு அவளுக்கு சாப்பாடு நான் என் கையால சமைச்சு எடுத்துட்டு போகணும்னு ஆசை. அதனால நான் எடுத்துட்டு போறேன். உனக்கு ஏதாவது பிரச்சனையாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்லடி எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன பண்றியோ பண்ணு போ" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இவங்களும் எப்பயும் போல ஸ்கூலுக்கு காலைல எந்திரிச்சு ரெடியாகி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வருவாங்க. வந்ததும் எப்பயும் போல லஞ்சில நம்பாளும் வந்து ஜாலியா அப்படியே ஒரு மாதிரி கெத்தா அந்த மூஞ்சியெல்லாம் ஒரு மாரி திருப்பிக்கிட்டு வந்து உட்காருவாங்க. இவங்களும் வந்து உட்காந்ததும் அந்த பாக்ஸ் எடுத்து முன்னாடி வைப்பாங்க. வச்சதும் போய் கை கழுவிட்டு வந்து நம்பாள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஜனனி. கொஞ்சம் கூட வெக்கமா இல்லைல. "சோறு தாங்க நமக்கெல்லாம் முக்கியம். இதில எதுக்கு வெட்கப்பட்டுக்கிட்டு? சோறு இருந்தா நமக்கு போதும்" அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி அந்த ஃபுட்ட நல்லா சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இத சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டா சமைச்சு எடுத்துட்டு வருவாங்க. இத சாப்பிடும்போது அவங்க ஃபேஸ்ல இருக்க ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. நல்ல டேஸ்ட்டான ஃபுட் சாப்பிடும்போது, நம்மளையே மீறி நம்ம ஃபேஸ்ல "வாவ்! சூப்பரா இருக்கே ஃபுட்டு" அப்படிங்கிற ஒரு சந்தோஷ கலை நம்ம ஃபேஸ்ல வரும் இல்லையா? ஸோ அது வந்து அவங்களுக்கு வருது. அத பார்த்ததும் மதிக்கு அவ்ளோ ஹாப்பியா இருக்கும். உண்மையாலுமே அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு என்ன தோணும்னு தெரியாது. அவங்க ஒரு வாய் எடுத்து ஜனனிக்கு குடுப்பாங்க. ஜனனி அப்படியே பார்ப்பாங்க. "என்ன?" அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. "இந்தா ஒரு வாய் வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி குடு" அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. இவங்களும் ஊட்டி விடுவாங்க. அவங்களும் வாங்கிட்டு சமாதானம் ஆயிடுவாங்க. இவங்களுக்குள்ள இந்த அடிதடி வாங்குறது, திட்டுறது இதெல்லாம் சும்மா புதுசு கிடையாது. நார்மல் தான். இவங்களும் சாப்பிட்டுட்டு நார்மல் ஆயிடுவாங்க. நார்மல் ஆனதும் அடுத்த ஃபர்ஸ்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா, தமிழ் பீரியட். ஆக்சுவலி தமிழ் மிஸ்ஸுக்கும் மதிக்கும் ஆகவே ஆகாது. சம்திங் ஏதோ ப்ராப்ளம். ஆக்சுவலி இந்த தமிழ் மிஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. இவங்கள விட அவங்கள பார்க்க சூப்பரா இருக்கிறதுனால, மேபி அதுவா இருக்கலாம். பொசசிவ்னஸ் இவ எப்படி இருக்காங்க. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, கிளாஸ் எடுக்கும்போது மதிய வச்சு செய்றேன் அப்படிங்கிற பேர்ல, பக்கத்துல உட்காந்துருக்கிறவங்கள எவ்ளோ செய்ய முடியுமோ அவ்ளோ செய்வாங்க. மத்த கிளாஸ விட தமிழ் கிளாஸ்ல நம்மளுடைய ஜனனிக்கு உயிர் போயிட்டு உயிர் வரும். எதுக்கு எடுத்தாலும் கொஸ்டின் கேட்பாங்க, சாவடிப்பாங்க அவங்க. வேற வழியே இல்லாம அவங்களும் ஏதேதோ சொல்லி சமாளிச்சு திட்டெல்லாம் வாங்கி, அடியெல்லாம் வாங்கிட்டு தொடச்சு விட்டு போயிட்டு நம்பாலும் தொடச்சு விட்டு போற கேட்டகரி. அதனால கவலையே கிடையாது. இவங்களால நெறைய திட்டு வாங்குவாங்க.
ஸோ இப்படி போயிட்டுருக்கும்போது, ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா, மதி அண்ட் ஜனனியும் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஷாப்புக்கு போயிட்டு, அந்த பப்ஸு ஷாப் மீன்ஸ் அ ஈவினிங் வீட்டுக்கு கிளம்பும்போது பஸ் ஸ்டாப் போவாங்க இல்லையா? அந்த பஸ் ஸ்டாப் போயிட்டு பஸ்ஸு வர லேட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி போர் அடிக்கும் அப்படின்ட்டு நம்ம எக் பப்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பேக்கரி இருக்கும் இல்லையா? அந்த பேக்கரியில உட்காந்துட்டு எக் பப்ஸு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நம்பாள்ல சோறுனாலே நல்லா நல்லா விரும்பி சாப்பிடுற கேட்டகரி தானே. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எக் பப்ஸ கட் பண்ணி குடுப்பாங்க. அத நல்லா ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அத இவங்க ரசிச்சு சாப்பிட்டுருப்பாங்க. அத ரசிச்சு இவங்க பார்த்துட்டுருப்பாங்க மதி. இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது, டக்குன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட ஜனனி ஒரு செகண்ட் அவங்கள திரும்புவாங்க. திரும்பி பார்க்கும்போது அவங்களோட ஐ கான்டாக்ட் எப்படி இருக்கும்னா, ஸ்டில் எங்கேயும் மாறாம அவ ஐ மீன் ஜனனி அத விரும்பி ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறத, அப்படி பார்த்துட்ருப்பாங்க மதி. டக்குனு இவங்க திரும்பும்போது அவங்களோட ஐ கான்டாக்ட் வந்து இவங்க பார்ப்பாங்க. ஆக்சுவலி ரொம்ப அவங்க ரசிச்சு பார்க்கும்போது, நம்மள மறந்துருவோம். அப்போ அந்த மறந்து பார்க்கும்போது, நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பாசம் வந்து கண்ணு வழியா வெளிய தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. "அகத்தின் அழகு முகத்தில் எப்படி தெரியுமோ, அது மாரி நம்ம மனசு என்ன நினைக்குதோ, அது வார்த்தைகள் மட்டும் இல்லாம கண்களும் பேசும்." அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அன்ப வந்து கண்கள் வழியா அவங்கள வந்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. அத இவங்க பார்த்தது ஒரு செகண்டு, "என்ன இவ இப்படி பார்த்துட்டுருக்கா?" அப்படிங்கிற மாரி ஒரு செகண்ட் அப்படியே யோசிச்சுட்டு இருந்துட்டு, "ஏய் மதி" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தட்டி கூப்பிடுவாங்க. அப்பதான் அவங்க கான்ஷியஸ்க்கு வந்து, அப்படிம்பாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஆ ஒண்ணும் இல்லையே, சும்மா" அப்படி சொல்லுவாங்க. "அப்படி பார்க்குற?" சொல்லிட்டு கேட்பாங்க. "நார்மலா தான் பார்த்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆமாமா. நீ நார்மலா தான் பார்த்த" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு பஸ் ஸ்டாப்ல வந்து நின்னுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி பஸ் ஸ்டாப்ல பார்த்தீங்கன்னா நெறைய பசங்க இருப்பாங்க. ஆ ஆல்ரெடி நம்மளுடைய மதிக்கு அங்க ஃபேன்ஸஸ் அதிகம். சீரியஸ்லி அந்த பஸ்ஸு, அந்த பஸ் ஸ்டாப் சுத்தி, ஆ ஸ்கூல்ல எல்லாருமே மதிக்கு வந்து ஃபேன்ஸ் அதிகம். மதிய பயங்கரமா எல்லாரும் சைட் அடிப்பாங்க. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துல ஒரு குட்டி சந்து ஒண்ணு இருக்கும். அந்த சந்துக்குள்ள தான் நின்னுட்டுருப்பாங்க. இந்த சந்துல எப்படி நின்றுருப்பாங்கன்னா, ஆப்போசிட் நின்றுருப்பாங்க. பேசிட்டு இருப்பாங்க 2 பேரும் மதியும் அண்ட் ஜனனியும். ஜனனியும் மதியும் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல நின்னு பேசிட்டு இருக்கும்போது, அன்னைக்கு ஏதோ மதி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ரியாக்ட் பண்ணுவாங்க. ரியாக்ட் மீன்ஸ் அவங்களுடைய வார்த்தைகள் இல்ல, பார்வைகள்ல அவங்க வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அந்த பார்க்குற பார்வை, அந்த ஸ்மைலு, அவங்க கிட்ட நெருங்கி பழகுறது, இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் குடுக்கும். இ இவங்க என்ன பண்ணுவாங்க ஜனனினா, அந்த லுக்க வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் முடியவே முடியாது. அவங்க வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. "வச்சுக்க நீ எடுக்காம பார்ப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாரி நம்ம மதி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டுருப்பாங்க. இவங்களும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், "ஏய் என்ன? இப்ப எதுக்கு அப்படி பார்க்குற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "நான் எப்படி பார்க்குறேன்? நார்மலா தான் பார்க்குறேன்" அப்படி சொல்லுவாங்க. நீ நார்மலா பார்க்குற மாரியே இல்ல. உன் பார்வையே சரியில்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. "ஏன் என்னாச்சு என் பார்வைக்கு?" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "இப்ப நீ ஏன் அப்படி பார்க்குற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஏன் அப்படி பார்க்குறேன்னா, நார்மலா தான் பார்க்குறேன்" அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருப்பாங்க. பஸ் வந்துரும். பஸ் வந்ததும் "ஏய் வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி போய் ஏறுவாங்க பஸ்ல. பஸ்ல செம்ம ரஷ்ஷு. ஸோ அவ்ளோ ரஷ்ஷுலயுமே மத்தவங்க எல்லாருக்கும் இடைஞ்சல் இருந்தாலும், மதிக்கு மட்டும் இடைஞ்சல் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு வந்து மதிக்கு வந்து அந்த பஸ்லயே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏறி இ ஆப்போசிட்ல அதாவது ஒரே சைடு அந்த ஒரு ஓரமா கம்பி பிடிச்சு நின்னுட்டுருப்பாங்க இல்லையா? ஆ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மதிக்கு சீட் கூட குடுத்துருவாங்க. அவங்களுடைய காதல வெளிப்படுத்துறதுக்காக. இவங்க என்ன பண்ணுவாங்க, சரின்ட்டு உட்காந்துருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளோட மதி, "ஏய் ஜனனி நீ உட்காரு" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "நானா? நான்லாம் உட்காரல" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "ஏன்? பரவால்ல உட்காருவ" அப்படின்னா, "அப்ப நீ எங்க உட்காருவியா? பரவால்ல உனக்கு தானே சீட்டு குடுத்துருக்காங்க. நீ உட்காரு" அப்படி சொல்லுவாங்க. "நீ வந்து உட்காரு வா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இழுத்து பிடிச்சு உட்கார வச்சுருவாங்க. இழுத்து புடிச்சு உட்கார வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க மடியில உட்காந்துருவாங்க. "ஏய் என்ன மடியில உட்காந்துக்கிட்ட?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "ஏன் உட்காரக்கூடாதா? நான் என்ன அவ்வளோ வெயிட்டாவா இருக்கேன்?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
இல்ல. அதுக்குன்னு மடியிலயா உட்காருவ? அப்டி சொல்லுவாங்க. மடியில உட்கார்றதுனால என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? நான் வெயிட்டா இருக்கேன்னா சொல்லு எந்திரிச்சிடுறேன் அப்டி சொல்லுவாங்க. இல்ல பரவால்ல ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நீ அப்டியே உட்காந்துக்கோ அப்டின்னு சொல்லிட்டு ஜனனிய சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மடியில இவங்க உட்காந்துருப்பாங்க. இவங்க வந்து அவங்க மடியில உட்காந்துருப்பாங்க. மடியில உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் திருமணம் மாரி பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, பஸ் போயிட்டுருக்கும் இல்லையா? அங்கங்க ஸ்பீட் பிரேக் இதெல்லாம் வரும் இல்லையா? எல்லாரும் ஸ்பீட் பிரேக் பண்ணா என்ன பண்ணுவாங்க, முன்னாடி வருவாங்க. நம்மளுடைய மதி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்போசிட்டா அப்படியே பின்னாடி போவாங்க. அதாவது அ ஜனனிய நோக்கி போவாங்க. ஜனனிய நோக்கி போயி, அவங்க வந்து அவங்கள இடிக்கிறது, அவங்க மேல மோதுறது அப்படி பண்ணுவாங்க. அதையும் தாண்டி இவங்க வந்து இப்படி போக ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே பேலன்ஸ் பண்ண முடியாம இப்படி தானே செய்வாங்க. ஸோ ஜனனியோட ஜனனி வந்து மதி மேல மோதுவாங்க. அந்த பஸ் வந்து ஒண்ணு ஒண்ணா போயிட்டுருக்கும்போது, அவங்களுடைய அவங்க மடியில தானே உட்காந்துருக்காங்க. ஸோ ஷோல்டர் வந்து டச் ஆயிட்டுருக்கும். அவங்களுடைய பாடிக்கு வந்து ஜனனி பாடிக்கு வந்து மதியோடைய ஷோல்டர் வந்து டச் ஆயிட்டுருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் லேசா திரும்பி ஃபேஸ் பார்க்குற மாரி உட்காருந்தா ட்ரை பண்ணுவாங்க ஜனனி. 2 பேரும் இப்படி பார்த்துட்டுருக்கும்போது ஒரு 2, 3 டைம் டச் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு சைலன்ட் கிரியேட் ஆயிடும். கிரியேட் ஆனதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி பார்த்துக்கிறது, வெளியில பார்த்துக்கிறது, மறுபடியும் அவங்கள பார்க்குறது. இந்த மாரி அவங்களுக்குள்ள ஒரு சைலன்ட் வேல ஒரு ஐ கான்டாக்ட் அப்பப்போ போய்க்கிட்டும், வந்துகிட்டும் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இப்போ வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், நான் யாரோட கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணாம இருக்கேன்னு கோவப்படாதீங்க ப்ளீஸ். நான் கண்டிப்பா ஃப்ரீ ஆனதும் படிச்சுட்டு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? எல்லாரும் ஸ்டோரி கேட்டுட்டு ஹாப்பியா, நிம்மதியா தூங்குங்க. எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட்